சமம் தான் அர்த்தம். சாவுறதுக்கு போற அந்த போருக்கு போற அந்த ஈக்குவல், ஓரளவுக்கு ஈக்குவல் இருக்கணும். போர் களத்தில் இறங்குறா இருந்தா அது அல்லாஹ் சொல்ல கணக்கிலேயாவது இருக்கணும். 1:10. ரொம்ப பெரிய வலிமையான ஆளா இருந்தா 1:10, வலிமை குறைஞ்ச சமுதாயமா இருந்தா 1:2. அப்படிதான் நல்லா சொல்லி காட்டுறான். 100 இருந்தால் 200 வெல்ல முடியுங்கிறான். 100 வலிமையா இருந்தா 200 வீக்கான வெல்ல முடியும். நீ 100க்கு 1:2 இருக்கு. அப்படியே இருந்துச்சு. வெறுமனே 100 அங்க பல்லாயிரக்கணக்கில் குவிக்கப்பட்டிருக்கு. பல்லாயிரக்கணக்கில் குவிக்கப்பட்டதுக்கு எதிராக ஈட்டியும் அம்பையும் ஆளை தூக்கிட்டு போனா எவ்வளவு இருந்து கை கட்டிக்கிட்டு இருப்பான்? நீ சும்மா இருக்கிற வரைக்கும் கை கட்டிருப்பான். நாங்க உண்ணாவிரதமா கை கட்டி நிக்கிறதுக்கு ஜனநாயக போராட்டம் ஆர்ப்பாட்டமா நடந்துச்சா இல்ல? இவங்க அம்பு எடுக்கும்போது நெஞ்சில படுற வரைக்கும் பார்ப்பான். ஒருத்தர் நெஞ்சில குத்தணும் வருத்தனை செய்யுமா? அப்ப இதான் ரிசல்ட் நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டே கூட்டிட்டு போனாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய கொட்டளைக்கு மாட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுங்கான ஒரு ஆட்சி இருக்கும் பொழுது ஆட்சியாளர்கள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக புரட்சி பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் ரெண்டாக்கி விட்டுறக்கூடாது, செதறிடும். ஒரு நாட்டினுடைய வலிமை பலம் எல்லாம் கொண்டு போயிடும். அப்படி தடை செய்த ஒரு காரியத்தை இவர் தலையில் எடுத்து கொண்டு போனாரா இல்லையா? அது குர்ஆனை பிறகு ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் அவர் என்ன புரிஞ்சிருக்கலாம்? ஒன்று நல்லா இவரை நல்லா நடக்கலாம். கெட்ட எண்ணம் நம்ம சொல்ல முடியாது. யாரையுமே எண்ணம் கெட்டது சொல்ல முடியாது. அவருடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான்? அவருடைய இதை மன்னிப்பு. அது ஒரு விஷயம். அவருடைய நல்ல எண்ணமா இருந்து கூலி கொடுத்தா கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு விஷயம். ஆனால் வெளிப்படையான ஹதீஸ்கள் அடிப்படையில் இவன் இந்த காரியத்துக்கு போயிருக்க கூடாது. மக்களை திரட்டிக்கிட்டு போய் உனக்கு கருத்து அந்த அவனை இறக்க முடிஞ்சுன்னா போய் இறக்கணும். பதவி விட்டு இறக்குற அளவுக்கு உனக்கு மக்களை திரட்ட முடிஞ்சா செய்யணும். யாரும் ஆதரிக்கல, சொந்த இவனும் ஆதரிக்கல, இவனும் ஒரு ஆதரிக்கல, குடும்பத்தார் ஒத்த ஆதரிக்கல. இந்த பொண்டாட்டி பிள்ளைகளை 10 வயசு பிள்ளை 3 வயசு பிள்ளை எல்லாம் தேவையாயுது. இந்த மாதிரி கொண்டு வந்து 100 எல்லாம் இப்படிப்பட்ட இருக்கலாம். களத்தில் நிக்கிறார்கள் ஒரு 10 கூட தராது. இந்த ஆயுதம் தாங்கி போராடுறதுக்கு இவர் கூட்டிட்டு போன ஆட்கள் 10 டிக்கெட் தராது. இந்த 10 பேர் போய் 10 லட்சம் 10,000 பேர் ராணுவத்தை எதிர்க்கிறோம் போனா இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா? தற்கொலை செய்யறதுக்கு இவர் தற்கொலை முயற்சி பண்ணாரு. இதுதான் நடப்புங்க. கொண்டுட்டாங்க. போர் கொண்டாங்க நடக்கும். போர் டிக்ளேர் பண்ணிடும் பொழுது போர்ல எவனும் தர்ம பார்த்துட்டு இருக்க மாட்டான். அது நடந்து போச்சு. ஆனாலும் சுத்தி வளைச்சு பூஜை அள்ளிட்டு போய் வச்சிருக்கலாம். அவங்க சுத்தி வளைச்சுக்கிட்டு போய் அள்ளி கொண்டு வச்சிருந்திருக்கலாம். அவங்க அதை பார்க்கல. ஆட்சியாளர்களை பார்க்க மாட்டான். அவன் என்ன செய்வான்? நம்மளை ஏத்துட்டாங்க போது அவனுக்கு அந்த நியாயங்கள்லாம் வராது. நம்மளே தம்பு எடுத்து விட்டான்ல, நம்மளை எடுத்துட்டு வாழ எடுத்துட்டு வர்றான்ல, இவங்க கைது என்ன பண்றது? புடிச்சு கொள்ளு. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் அவங்க ஹுசைன் அலியான் கொல்லப்படுறாங்க. முடிஞ்ச ஒரு சம்பவம். இதை நம்ம எப்படி பார்க்கணும்? இஸ்லாமிய ஒரு ஆட்சி முறையில ஒரு அரசியலுக்காக வேண்டி பதவிக்காக வேண்டி பல்வேறு காலகட்டங்களில் சண்டைகள் நடக்குது. அதுல ஒரு சண்டை இது அவ்வளவுதான். எஜித் ஆட்சியில் இருக்கிறதா, நான் ஆட்சியில் இருக்கிறதா? இதான். இவர் கொல்லப்பட்ட உடனே விஷயம் தலைகீழ மாறுது. நான் சொன்ன அந்த ரத்தம்ங்கிறது கொல்லப்பட்ட உடனே அப்படியே இவரை பத்தி கதைகள் என்ன, கப்சா என்ன, அது என்ன, இது என்ன, இஸ்லாத்துல இது ஒண்ணுதான். எப்படி ஈசா நபியை சொல்லிக்கிட்டே ஒரு மார்க்கெட்டை வளர்க்குறாங்களோ, வேற ஒரு பொருளோ கோட்பாடுலாம் அப்படி ஒண்ணும் கிடையாது. ஒரே ஈசா நபி ரத்தம் செஞ்சாரு, மண்ணை செஞ்சாரு அப்படி அதை சொல்லிக்கிட்டு சிலுவை, அந்த சின்னமே சிலுவைதான். சின்னமே அந்த மர்மத்தினுடைய சின்னம், சிலுவையில் அறிஞ்சு கொள்ளப்பட்ட சின்னம். அதே மாதிரி என்ன பண்ணிட்டான் இவனு? இன்னைக்கு மண்ணள்ளி தின்னுட்டு இருக்கலாம் கர்பலாவில். இன்னைக்கும் இந்த தேதி வரைக்கும் கர்பலாவில் போய் மண் அள்ளி போட்டு திங்கிறான். கர்பலா இருக்கிற கர்பலாங்கிற மண்ணு இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். கர்பலா ஈராக்ல இருக்குதா? ஈராக்ல இருக்குது. அப்ப ஈராக்ல உள்ள கர்பலாவில் இது நடக்குது. அப்ப ஈராக் அப்ப இதுல என்ன நம்ம கவனிக்கணும்னு கேட்டா, இந்த சம்பவத்துல இஸ்லாத்துக்கு என்ன இதுல பெரிய பாடம் இருக்குது? இஸ்லாத்துக்காக என்ன நடந்துச்சு? இஸ்லாத்துக்காக என்ன அப்படி தத்துவத்தை நிலைநாட்டுறதுக்கு இந்த யுத்தம் நடந்து போச்சு? ஒண்ணும் கிடையாது. ஒரு சாதாரண நான் ஆட்சியில் இருக்கா, நீ ஆட்சியில் இருக்கிறாங்க வேண்டி ஒரு விவரம் இல்லாம இவர் போய் ஒரு தப்பை செஞ்சு போட்டு விவரம் இல்லாம செஞ்சாரு. நோக்கம் அது ஒரு விஷயம். எந்த சஹாபியுடைய நோக்கத்தையும் நாம் கொச்சப்படுத்த முடியாது. ரசூலுல்லாஹ்ட்ட பாடம் பார்த்தவங்க புரிந்து கொள்றது தப்பு வரும். சரின்னு நினைச்சுக்கிட்டு தான் ஒருத்தர் ஆயிஷா நாயகி தப்பு சொல்ல முடியாது, அலியும் தப்பு சொல்ல முடியாது. அவர் நோக்கத்தை செஞ்சாரு. இவங்க அதான் நம்ம செய்யணும். ஏன்னா ஷாஃபி இமாம்கிட்ட இதை பத்தி கேட்கிறாங்க, கர்பலா பத்தி, சஹாபாக்கள் யுத்தத்தை பத்தி கேட்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஷாஃபி இமாம் சொன்னாங்க, அழகான அற்புதமான வார்த்தை, பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைன்னு சொல்லுவோம்ல, அழகான வார்த்தை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரத்தத்திலிருந்து நம் கைகளை எல்லாம் காப்பாற்றி கொண்டான். இப்ப நான் அந்த காலத்துல வாழ்ந்தேன்னு வைங்க, ஏதாச்சும் ஒரு பக்கத்துல வாழ்ந்துருப்பேன்ல. அந்த சகாபாக்களுக்கு மத்தியில் யுத்தம் நடக்கும் பொழுது நானும் அதில் ஒருவனாக இருந்தால் இவரை கொள்றதுக்கு அவரை கொள்றதுக்கு நான் ஆயுதம் தாங்கி இருப்பேன். அந்த ரத்தக்கரை படியாமல் நம் கைகளை எல்லாம் காப்பாற்றி விட்டான். ஏன் நாக்கு நாள போட்டு ரத்தத்தை நக்க பாக்குறீங்க? பேசாதீங்க.
நம்மள அல்லாத ரத்தக்கரையில் காப்பாத்திட்டான்ல, கையை காப்பாத்திட்டான்ல, நாக்கையை காப்பாத்திட்டு போ. இதுல வந்து இவன் மகா மோசமானவன், அவன் மகா கெட்டவன், எசீது நாசமா போனவன், தொலை உருப்படாம போயிடுவான், இதெல்லாம் சொல்லாத, வசனையும் சொல்லாத. அது மாதிரி ஆயிஷா பக்க நியாயம், அலி பக்க நியாயம், மாவியா பக்க நியாயம், மாவியா அயோக்கியம், இதெல்லாம் சொல்லாத. அந்த நேரத்தில் நம்மளை இல்லாம அதை காப்பாத்திட்டோம் நன்றி சொல்லுது. நல்ல வேலைக்கு கொஞ்சம் லேட்டா பிறந்துட்டோம். இல்லன்னா அதுல ஒரு பக்கம் பங்கெடுத்து மாவியா பக்கம் சேர்த்து அலிய வெட்ட போயிருப்போம், இல்லாட்டி அலி பக்கம் சேர்ந்தா மாவியா வெட்ட போயிருப்போம். நம்ம கைகளை அந்த ரத்தக்கரை படியாமல் எல்லாம் காப்பாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. சில்க திமாவும் தகரல்லாஹ் ஐதியனா, அந்த ரத்தக்கரையில் இருந்து நம்முடைய கைகளை அல்லாஹ் தூய்மையாக்கி விட்டான். நல்ல வேலைக்கு நம்ம இருக்கிற காப்பாத்திக்கிட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அடுத்த தலைமுறை தானே இவர் வந்து அடுத்த தலைமுறை, ஒரு தலைமுறைக்கு முந்திருந்தாலே இவர் அங்க இருந்திருப்பாரு. அப்ப என்ன செய்யறாரு, நம்ம நாக்க போட்டு அந்த ரத்தத்தை நக்க மாட்டோம். என்ன அர்த்தம்? நான் கருத்து சொல்ல மாட்டேன், அலி நல்லவரா சொல்ல மாட்டேன், மாவியா நல்லவரா சொல்ல மாட்டேன், எல்லாம் நல்லவர்கள். ஷாபி மாமன் எல்லாம் நல்லவங்க, ஆயிஷா நல்லவங்க, ஹசன் நல்லவர் தான், ஹுசைன் நல்லவர், எல்லாம் நல்லவர், மாவியா நல்லவர். ஷாபி மாமன் அபிப்பிராயம் இதான் ஒரு மூமியுடைய வேலை. என்ன சண்டை போட்டுட்டாங்க, ஒருத்தர் நோக்கம் இருக்கும், அதுக்கு தீர்ப்பு அவசர போறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, சிறந்த காலம்னு சொல்லிட்டாங்க. நல்ல காலத்தில் வாழ்ந்தவர்கள், அவர்களை குறை சொல்லாத ஆத்த சுப்பு அசராதி, என் தோழர்களை நீங்கள் திட்டி விடாதீர்கள். அவர்கள் கையளவு தர்மம் செய்த அளவுக்கு நீங்கள் உகது மலை அளவுக்கு தர்மம் செஞ்சாலும் அவங்க கையளவுக்கு செய்த நன்மை கூட அடைய மாட்டீங்க அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட முஆவியாவை எல்லாம் கீழ்த்தரமாக விமர்சிச்சு எழுதிக்கிறாங்க. ஒரு மார்க்க அடிப்படையில் நடக்கக்கூடியவர்களுக்கு இது தேவையில்லாது. இந்த அடிப்படையில தான் இந்த ஷியாங்கிற கொள்கை, ஹுசைனை முன்னிறுத்தக்கூடிய கொள்கை, அந்த குடும்பத்தையே கடவுளாக்குற கொள்கை எல்லாம் உண்டாகுது. எப்படி உண்டாகுது? இந்த பஞ்சாண்டு இருக்கிறாங்க, ஊர்ல பஞ்சா உண்டா? பஞ்சா உண்டு. பஞ்சாண்டா என்னன்னு தெரியுமா? பஞ்சாங்கிறாங்கல்ல, பஞ்சாண்டு சொன்னா ஒரு கை மாதிரி வச்சிருப்பாங்க. சில பேர் விளங்காம ஹுசைனுடைய கையில் வியாக்கியானம் கொடுப்பாங்க. அப்படி கிடையாது. பஞ்சாண்டு சொன்னா பாஞ்சில இருந்து வந்தது பஞ்சா. பஞ்சாங்கிறோம்ல, பாஞ்சுனா என்ன? 5. பஞ்சாண்டால் 5 அர்த்தம். பஞ்சாபுங்கிறான்ல, ஆபுனா நதி, பீசாபுங்கிறான்ல, முன்னாடி வர்ற சிறுநீரை பீசாபுங்கிறான்ல, பீசுல பேசுனா முன்னாடி, பேசு இமாம், முன்னாடி நிக்கிற இமாம்ங்கிறீங்கல்ல, பேசாபுங்கிறான். பேசுனா முன்னாடி அர்த்தம், ஆபுனா வாட்டர்னு அர்த்தம். முன்னாடி வர்ற வாட்டர்னு சிறுநீருக்கு பேர் வச்சிருக்கிறான். அப்ப அந்த ஆபுனா வாட்டர்னு அர்த்தம். பஞ்சாபுன்னு என்ன அர்த்தம்? 5 வாட்டர்னு அர்த்தம். 5 நதி ஓடுகிற நாட்டுல, பஞ்சாப் மாகாணத்துக்குள்ள 5 நதி ஓடுறதுனால அதுக்கு என்ன பேரு? பஞ்சாப்னு பேரு. அது மாதிரி பஞ்சமின்னு சொல்லுவான், காலண்டர்ல கூட சொல்லுவான். 5ஆம் நாள் பஞ்சமின்னு என்ன அர்த்தம்? 5ஆம் நாள். பஞ்ச பாண்டவர்கள், 5 பாண்டவர்கள், பாண்டவர்கள் 5 பேர் இருந்தால பஞ்ச பாண்டவர்கள். பஞ்சவர்ண கிளி, 5 கலர் இருக்கு அந்த கிளியில, அதனால இதுக்கு பேர் என்னது? 5 வர்ண கிளின்னு சொல்றதுக்கு பதிலா பஞ்சவர்ண கிளி. அப்ப இந்த பஞ்சாயத்துங்கிறான். பஞ்சாயத்துனால பாஞ்சு ஆயத்து தான். ஆயத்துனா பிரமுகர், பாஞ்சு ஆயத்துனா 5 பிரமுகர். முகலாயர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்யும் பொழுது ஊருக்கு 5 பிரமுகரை நிர்வாகிய போடுவாங்க, 5 ஆயத்தை. அதான் பஞ்சாயத்து முறை. அதுதான் நம்ம காட்டு வச்சுட்டாங்க. பஞ்சாயத்துக்கிறான பாஞ்சு ஆயத்துனா என்ன ஆயிடுச்சு? ஆயத்துல பிரமுகர், ஆயத்துள்ளாங்கிறான்ல, ஆயத்துல்லா குமைனி ஆயத்துள்ளாங்கிறான், பிரமுகர், பெரிய பிரமுகர். ஆயத்துல பிரமுகர் அர்த்தம். குர்ஆன் வசனத்துக்கு ஆயத்துன்னு அர்த்தம் இருக்குது, இன்னொரு அர்த்தம் பிரமுகர் அர்த்தம். பாஞ்சு ஆயத்துனா என்ன அர்த்தம்? 5 பிரமுகர், ஊருக்கு 5 பிரமுகர் நிர்வாகம் பண்ணுவாங்க கிராமத்தை, பஞ்சாயத்து. அந்த மாதிரிதான் பஞ்சாண்டு கேட்டா 5 கடவுள் கொள்க. பஞ்சாண்டு என்ன அர்த்தம்? கை இல்ல, 5 கடவுள் கொள்க. இது எங்க சொல்றோம்னு கேக்குறீங்களா? அதுல 3 கிதாபுல நீங்க ஊர்ல ஓதுவீங்கல்ல, அந்த 3 கிதாபுல ஒரு பாட்டு எழுதி வச்சிருப்பான். லீ ஹம்சத்துன் உத்ஃபி பிஹா ஹர்ரல் வபாயில் ஹாத்திமா அல் முஸ்தபா ஒல் முர்தலா வபுனாஹுமா ஒல் ஃபாத்திமா. அந்த பைத்து இதுக்கு என்ன அர்த்தம்? லீ ஹம்சத்துன், எனக்கு 5 பேர் இருக்கிறார்கள். லீண்டா எனக்கு இருக்கிறார்கள், ஹம்சாண்டா 5 அரபில. லீ ஹம்சத்துன், எனக்கு 5 பேர் இருக்கிறார்கள். என்ன 5 பேர் இருக்கிறாங்க? உத்ஃபி பிஹா ஹர்ரல் வபாயில் ஹாத்திமா, கெட்ட முடிவு, கெட்ட மரணம் ஏற்படாமல் அந்த 5 கொண்டு என்னை நான் காத்துக் கொள்வேன். எனக்கு 5 பேர் இருக்கிறாங்க, இந்த 5 பேரை